ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் டிஜே இங்கிலீஷ் லிட்ரேச்சர் யூடியூப் சேனல். இந்த சேனலில் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, டெத் ஆஃப் ஏ சேல்ஸ்மேன். இதை எழுதுனது யாருன்னா ஆத்தர் மில்லர். இந்த பிளேயில் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆத்தர் இன்ட்ரோடக்ஷன், இந்த பிளேவோட செட்டிங் அண்ட் மேஜர் கேரக்டர்ஸ் அண்ட் ஆக்ட் வைஸ் சம்மரி, இது எல்லாமே நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ இந்த நம்ம பிளேயோட ஆத்தர் இன்ட்ரோடக்ஷனை பார்க்கலாம். ஆத்தர் மில்லர் யார் அப்படின்னா, ஒரு அமெரிக்கன் பிளே ரைட், எஸ்ஏயிஸ்ட், ஸ்க்ரீன் ரைட்டர் இந்த 20th century அப்படின்னு சொல்கிறாங்க. இவரோட மோஸ்ட் பாப்புலர் பிளேஸ் என்னென்ன அப்படின்னா, ஆல் மை சாங்ஸ், டெத் ஆஃப் ஏ சேல்ஸ்மேன், த க்ரூசிபிள் அண்ட் வியூ ஃப்ரம் த பிரிட்ஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. இவரோட டைமில் வந்து இவரோட ட்ராமாவுக்கு வந்து புலிட்சர் ப்ரைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து இன்ட்ரடக்ஷன் ஆஃப் த பிளேவை பற்றி பார்க்க போகிறோம். இந்த பிளேவை எழுதினவர் யாருன்னா ஆத்தர் மில்லர். இவர் வந்து ஒரு அமெரிக்கன் பிளே ரைட், எஸ்ஏயிஸ்ட் அண்ட் ஸ்க்ரீன் ரைட்டர்னு முன்னாடியே சொல்லிட்டோம். இந்த பிளே வந்து எப்போ பெர்ஃபார்ம் ஆனிச்சு அப்படின்னா, 1949 வந்து பெர்ஃபார்ம் ஆயிருக்கு. அண்ட் டெத் ஆஃப் ஏ சேல்ஸ்மேன் தான் ஒன் ஆஃப் த பெஸ்ட் அமெரிக்கன் பிளேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பிளே தான் புலிட்சர் ப்ரைஸ் வந்து வின் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பிளே வந்து ஒரு 2 ஆக்ட் ட்ராஜடி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பிளேயோட செட்டிங் எங்கே அப்படின்னா, ப்ரூக்லின், நியூயார்க் இன் அமெரிக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பிளேயோட ஓவர் வியூ பார்த்தீங்க அப்படின்னா, வில்லி லோமன் இவர் தான் நம்ம பிளேயோட ப்ரோட்டகனிஸ்ட். இவரோட லாஸ்ட் 24 hours நடந்த ஒரு விஷயத்தை சொல்கிறது தான் இந்த பிளே. அண்ட் இந்த பிளேயில் வந்து என்ன நடக்கும்னா, ஃப்ரீக்வெண்ட்டாக ஃப்ளாஷ்பேக் சீன்ஸ் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம மேஜர் கேரக்டர்ஸை பார்க்கலாம். இந்த பிளேயோட மேஜர் கேரக்டர்ஸ் யார் அப்படின்னா, வில்லி லோமன் இவர் தான் நம்ம ப்ரோட்டகனிஸ்ட். அண்ட் லிண்டா தான் வில்லியோட ஒய்ஃப். அண்ட் இவங்களுக்கு வந்து 2 sons இருக்காங்க. பிஃப் வந்து எல்டர் சன் அண்ட் ஹாப்பி வந்து யங்கர் சன். இவங்களுக்கு வில்லிக்கு நெய்பர் இருக்காங்க, அவர் தான் சார்லியோட பையன்தான் பெர்னட். பென் வந்து யாருன்னா வில்லியோட டிசீடு ஓல்டு பிரதர். அண்ட் விமன்ங்கிறது யாருன்னா வில்லியோட மிஸ்ட்ரஸ். அவங்க பேர் வந்து கொடுக்க மாட்டாங்க, ஸோ விமன் தான் இருக்கும். அண்ட் ஜெனி தான் யார் அப்படின்னா சார்லியோட செக்ரட்டரி. ஹோவார்ட் வேக்னர் யார் அப்படின்னா வில்லியோட பாஸ். ஸ்டான்லி வெயிட்டர். ஃப்ளாஷ்பேக் சீன்ஸ் எல்லாத்தையுமே க்ரீன் கலர் லெட்டரில் கொடுத்துருக்கேன். அண்ட் ப்ரெசன்ட் சீன்ஸ் எல்லாத்தையுமே வந்து நார்மலாக ஒயிட்டில் கொடுத்துருக்கேன். ஸோ யாரும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஃப்ளாஷ்பேக் சீன்ஸ் வரும்போது ஸோ க்ரீன் லெட்டர்ஸ் வந்து மாறிக்கும். இது வந்து அவர் யோசிக்கிறது. இல்லை என்ன நடக்கும் அப்படின்னா, வில்லி லோமன் தான் நம்மளோட ப்ரோட்டகனிஸ்டா. இவர் வந்து யாருன்னா ஒரு 63 years ஓல்டு ட்ராவலிங் சேல்ஸ்மேன். இவர் வந்து இப்போ தான் ஒரு அனதர் அன்சக்ஸஸ்ஃபுல் ட்ரிப்பால் வீட்டுக்கு வந்திருக்காரு. இப்போ வந்து வில்லி வந்து அமெரிக்கன் ட்ரீம்ஸ் மேலே ரொம்ப பிலீவ் பண்ணுவார். அது என்னென்னா, யாராலையுமே வந்து ரிச் ஆக முடியும், எல்லாத்தாலையுமே சக்ஸஸ்ஃபுல் ஆக முடியும். எப்படின்னா, இஃப் தே ஒர்க் ஹார்ட். ஆனால் வில்லி வந்து எப்படி கன்சிடர் பண்ணுவார் இந்த அமெரிக்கன் ட்ரீம் அப்படின்னா, சாமாலையும் பர்சனாலிட்டியாலையும் தான் சக்ஸஸ் வந்து கிடைக்கிது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ரியாலிட்டி என்னென்னா, நம்மளோட ஹார்ட் ஒர்க்கும் அடாப்டபிள்னஸ் தான் இம்பார்ட்டன்ட். அதுதான் நம்மளை வந்து ரிச்னஸ்ஸையும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கவும் கொண்டு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் இவருக்கு வந்து வில்லிக்கு வந்து இப்போ என்ன நடக்கும்னா, நிறைய சூசைடல் தாட்ஸ் வந்து வரும். அவர் வந்து அவங்களோட ஒய்ஃபான லிண்டா கிட்ட வந்து சொல்லுவார். இவரோட ஒய்ஃப் யாருன்னா லிண்டா கிட்ட வந்து சொல்லுவார், எனக்கு வந்து இந்த மாதிரி சூசைடல் தாட்ஸாக வந்துட்டுருக்கு, ஸ்ட்ரேஞ்சான தாட்ஸ்லாம் வருது அப்படி சொல்லுவார். தென் இவருக்கு வந்து 2 sons இருப்பாங்க. சன் யாருன்னா பிஃப். இவரோட வயசு என்ன அப்படின்னா 34. அண்ட் ஹாப்பியோட ஏஜ் என்னன்னா 32. இவங்க 2 பேரும் அவங்களோட பேரண்ட்ஸை பார்க்கறதுக்காக வராங்க. அடுத்து என்ன நடக்குதுன்னா, இப்போ பிஃப் வந்து யார் அப்படின்னா, இவர் வந்து ஒரு ஃபார்மில் வந்து லேபராக ஒர்க் பண்ணுறாரு. அவங்க அப்பா வந்து என்ன நினைப்பாருன்னா, அவரை மாதிரியே வந்து சேல்ஸ்மேன் ஆகணும், அவரை மாதிரியே ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான சேல்ஸ்மேனாக மாறணுங்கிறது தான் வில்லியோட ஆசை. ஆனால் பிஃப் வந்து அப்படி இருக்க மாட்டார். அவர் வந்து ஒரு நேச்சர் ரிலேட்டடான லைஃப்பை தான் வந்து ரொம்ப லைக் பண்ணுவார். ஸோ அதனால் வந்துட்டு அவர் வந்து ஃபார்மில் ஒர்க் பண்ணுவார். ஸோ இப்போ ஹாப்பி யாருன்னா டிபார்ட்மெண்ட் ஷாப்பில் ஒரு அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுறாரு. வில்லி வந்து யோசிக்கிறாரு. வில்லி வந்து இப்போ என்னென்னா, ஒரு பிஸ்னஸ் ட்ரிப்லேருந்து ரிட்டர்ன் ஆகி வரும்போது அவங்களோட 2 பசங்களும் வந்துட்டு, 2 பசங்க யார், பிஃப் அண்ட் ஹாப்பி, ரொம்ப எக்ஸைட்டாக இவரை வந்து ஹக் பண்ணுவாங்க. அப்புறம் இவரோட காரெல்லாம் கழுவி விடுவாங்க. இவங்க என்னென்னா, அவங்க அப்பாவை வந்து ஒரு ஹீரோ மாதிரி திங்க் பண்ணுவாங்க. அண்டு வில்லி வந்து அப்போ என்ன அவங்களோட பசங்களுக்கு வந்து டீச் பண்ணுவார்னா, எனக்கு இந்த நியூயார்க்கில் எல்லா இடமும் தெரியும், ஈச் அண்ட் எவ்ரி கார்னரு எனக்கு தெரியும். அண்டு இப்போ வந்து வில்லி யாரை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாரு அப்படின்னா, அவரோட நெய்பர் சார்லியை வந்து அவருக்கு பிடிக்காது. இருந்தாலும் வந்து அவர் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான பிஸ்னஸ்மேன். அவருக்கு ஒரு சன் இருப்பாங்க. அந்த சன் பேர் யாருன்னா பெர்னார்ட் வந்து ஒரு சீரியஸ்
ஸ்டூடெண்ட் பட் ஹீ இஸ் லேக்கிங் இன் செரிஸ்மா. தென் என்னன்னா இப்போ பிஃப் வந்து ஒரு ரொம்ப பயங்கரமான ஒரு ஃபுட்பால் பிளேயரு ஸ்கூலில் இருக்கும்போது. ஆனால் அவருக்கு வந்து மேக்ஸ் வந்து வராது. ஸோ அதை பாஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப வந்து கஷ்டப்படுவார். லிண்டா வந்து ஹாப்பியை பற்றி சஜஸ்ட் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா, லிண்டா வந்து எப்பயுமே வந்து நெய்பர்ஹுட் கேர்ள்ஸோட வந்து ஃப்ளர்ட் பண்ணிட்டு தான் இருப்பார் அப்படின்னு சொல்லி ஹாப்பியை பற்றி லிண்டா வந்து சஜஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ வந்து வில்லி வந்து அவங்க ஒய்ஃபை பற்றி நினைக்கிறாரு. ஒய்ஃபை எப்படி வந்து அவர் எதிர்கொள்கிறாரு அப்படின்னா, இவரால் சரியாக பில்ஸ்லாம் பே பண்ண முடியல. ஏன்னா இவர் தான் ஒரு அன்சக்ஸஸ்ஃபுல் சேல்ஸ்மேனாக மாறிட்டார். இப்போது இவர்கிட்ட சரியான மணி இல்லாதனால இவரால் எந்த பில்ஸையும் பே பண்ண முடியல. பட் லிண்டா வந்து இருந்தாலும் வந்துட்டு இவர் வந்து எல்லாமே சரியாயிரும் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்துலேயும் இருப்பாங்க. பட் ஆனால் இவர் வந்து ஒரு அன்சக்ஸஸ்ஃபுல்லான சேல்ஸ்மேனுங்கிறது அவருக்கு நல்லாவே தெரியுது. இவர் வந்து என்ன பண்ணுவாருன்னா, சேல்ஸுக்கு போகும்போது எல்லாமே இவர் வந்து ஒரு விமன் கூட இருப்பார். வில்லியோட மிஸ்ட்ரஸ், அவங்க பேர் தான் த விமன். இவங்க எங்கே தங்கியிருப்பாங்கன்னா, போஸ்டனில் இருக்க ஒரு ஹோட்டல் ரூமில் வந்து தங்கியிருப்பாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ஆக்ட் 1ல் வந்துட்டு அந்த ஃப்ளாஷ்பேக் சீன்ஸ்லேருந்து வெளியே வராரு. யோசிச்சுட்டு வெளியே வந்துட்டு சார்லி வந்து பார்க்குறாரு. சார்லி வந்து இவரோட நெய்பர் தானே. வில்லியை வந்து இப்போ சார்லி பார்க்க வராங்க. இவங்க 2 பேரும் இப்போ கார்ட்ஸ் விளையாண்டுட்ருக்காங்க. கார்ட்ஸ் விளையாடும் போது வில்லி வந்து என்னென்னா அவரோட பிரதர் பென்னை வந்து பார்க்குறாரு. பென் வந்து ஒரு இருந்து ஒரு செவுத்துலேருந்து வெளியே வர மாதிரி அவர் வந்து பார்க்குறாரு. அவங்க 2 பேரும் கான்வர்சேஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க. ஸோ இப்போ என்ன நடக்கும்னா, பென் என்ன நினைப்பார், என்ன டிசைட் பண்ணியிருப்பார்னா, ஆஃப்ரிக்காவில் இருக்க ஜங்கிள்ஸ் எல்லாத்தையும் நான் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், அண்ட் அலெக்ஸாவில் இருக்க டைமண்ட்ஸை எல்லாத்தையும் நான் ஃபைண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் பென்னோட ஆசை. அண்டு வில்லி வந்து இன்னொருத்தர் ரிமெம்பர் பண்ணுறாரு. யார் அப்படின்னா, அவங்களோட அப்பா. வில்லியோட அப்பா வந்து யாருன்னா ஒரு ஃப்ளூட் மேக்கர். அவர் வந்து நிறைய ஃப்ளூட் செஞ்சு விற்பார். வில்லி வந்து எங்கே இருக்கும் போது அவங்களோட ஃபாதரை வந்து விட்டுட்டு போயிடுவாங்க வில்லியை. ஸோ அவங்களோட ஃபேமிலி வந்து இப்போ தனியாக தான் வந்து லைஃப்பை ரன் பண்ணுவாங்க. பென்னும் இப்போ விட்டுட்டு போயிட்டாரு. ஸோ இப்போ பென் எப்படி ரிச் ஆனா, எப்படி வந்து ஃபுல்லாக மாறினா அப்படிங்கிறத வந்து வில்லி யோசிக்கிறாரு. பென் வந்து என்னன்னா ஒரு டைமண்ட் மைனை வந்து கண்டுபிடிப்பாரு. ஸோ அதனால வந்து அவருக்கு வந்து நிறைய மணி கிடைக்கும். ஆனால் வில்லி வந்து என்ன கன்சிடர் பண்ணுவார்னா, அவனுக்கு வந்து லக்கு தான் சப்போர்ட் பண்ணியிருக்கு, அதனால தான் அவன் வந்து ஓவர் நைட்டில் ரிச் ஆனான். பட் ஆனால் வந்துட்டு எனக்கு அது எதுவுமே நடக்கலை, நான் இன்னும் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு தான் இருக்கேன். இந்த நியூயார்க்கில் வந்துட்டு இன்னும் ஒரு அன்சக்ஸஸ்ஃபுல் சேல்ஸ்மேனாக ஸ்ட்ரகிள் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஃப்ளாஷ்பேக்காக யோசிச்சுட்ருக்காரு. இப்போ ப்ரெசண்ட்க்கு வராங்க. இப்போ நான் சொன்ன மாதிரி முன்ன கார்ட்ஸ் விளையாண்டுட்டு இருந்தாங்க இல்லையா, சார்லியும் வில்லியும் கார்ட்ஸ் விளையாண்டுட்டு இருந்தாங்க. அப்போ தான் வந்துட்டு பென் வந்து பென் வருவார். அந்த கான்வர்சேஷன்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ வந்து இந்த கார்ட்ஸை வந்து ப்ளே பண்ணிகிட்டு இருக்கும்போது சார்லஸ் வந்து ஒரு ஜாப்பை வந்து வில்லிக்கு ஆஃபர் பண்ணுறாரு. ஆனால் இந்த வில்லி இப்போ யாருன்னா, சார்லஸை வந்து பிடிக்காது இல்லையா. ஆனால் இருந்தாலும் வில்லி வந்து சார்லஸ் கிட்ட தான் வந்து கடன் வாங்குவார். அடிக்கடி ரொம்ப நிறைய மணி வந்து சார்லஸ் கிட்ட தான் கடன் வாங்குவார். இப்போ வந்து லிண்டா வந்து இவர் தனியாக பேசிகிட்டு இருக்கிறத பார்த்து அவங்களோட சன் இருக்காங்களே, 2 சன்ஸ் இருக்காங்களே, யார் பிஃப் அண்ட் ஹாப்பி, இவங்க 2 பேர்த்தையும் கூட்டிகிட்டு போய் இவர் வில்லியோட சூசைடல் அட்டம்ஸை பற்றி சொல்கிறாங்க. 2 சூசைடல் அட்டம்ப்ட் வந்து வெளி வந்து அட்டன் பண்ணுறாரு. என்ன அப்படின்னா, ஒன்ஸ் த்ரோ எ கார் கிராஷ் அண்ட் அனதர் வந்து இன்ஹேலிங் கேஸ் த்ரோ எ ரப்பர் ஹோஸ். இது 2ஐயும் வந்துட்டு அவர் வந்து அட்டம் பண்ணுறாரு அப்படிங்கிறது லிண்டா வந்து அவங்களோட சன்ஸ்க்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ வந்து பிஃப் வந்து அப்பா வந்து இந்த மாதிரி ஆனதுனால பிஃப் தான் இப்போ இந்த ஃபேமிலியை லீட் பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஸோ அந்த காரணத்தினால இப்போ பிஃப் வந்து சரி, அவரோட ப்ரீவியஸ் எம்ப்ளாயரான பில் ஆலிவர் அப்படிங்கிற ஒருத்தர்கிட்ட இவர் வந்து கடன் வாங்குறாரு. எதுக்கு கடன் வாங்குறாருன்னா, பிஃப்பும் ஹாப்பியும் சேர்ந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் குட்ஸ் பிஸ்னஸை வந்து ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக மணியை வந்து பாரோ பண்ணுவாங்க. இப்போ வந்து லிண்டா வந்து வில்லியை ரொம்ப வந்து சஜஸ்ட் பண்ணி, நீங்கள் வந்து ஹோவர்ட் வேக்னரை வந்து பார்க்கணும். ஹோவர்ட் வேக்னர் யார் அப்படிங்கிறது நம்ம முன்னே கேரக்டர் லிஸ்ட்டில் பார்த்துருப்போம். அவர் தான் வில்லியோட பாஸ். ரொம்ப யங் ஏஜ் தான். இப்போ வந்துட்டு வில்லி வந்து ஹோவர்ட்டை போய் ஜாப் கேட்குறாரு. எனக்கு வந்து நியூயார்க்லேயே வேலை வேணும், ஏன்னா நான் இத்தனை வருஷமாக வந்துட்டு சேல்ஸ்மேனாக அங்கேயும் இங்கேயும் போனதுனால என்னால் இனிமேட்டு அலைய முடியாது. ஸோ நியூயார்க்கில் எனக்கு வந்து ஒரு ஜாப் போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லுவார். ஃபர்ஸ்ட் ஆக்ட் வந்து ஃபினிஷ் ஆகிடும். இப்போ ஆக்ட் 2ல் வந்து என்னென்னா, 2 சன்ஸும் அவங்களுடைய ஃபாதரை வந்து மீட் பண்ணுவாங்க. அவரோட எக்ஸ்பெக்டேஷன்ஸில் பசங்க வந்து எதுவுமே பண்ணுறதில்ல அப்படிங்கிறது வந்து வில்லி வந்து நினச்சிட்ருக்காரு. ஸோ இப்போ வந்து என்ன நடக்கும்னா, ஆலிவர் இருக்கார் இல்லையா, நம்ம பில் ஆலிவர், அவர் தான் நமக்கு மணி கொடுத்தவர்.
நம்மளோட பிஸ்னஸ்க்காக மணி கொடுத்தவர் இல்லையா, அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா பிஃபோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸை வந்து டெஸ்ட்ராய் பண்ணுறாரு. அவர் வந்து எதுக்குமே வந்துட்டு சரியாக இருக்கிறது இல்லை அப்படிங்கிறதுக்காக அவர் வந்து இந்த சிட்டி லைஃப் விரும்பாதனாலையும் நேச்சரை ரொம்ப அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கிறதுனாலையும் உன்னால் அது பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வந்து ஆலிவர் வந்து அவரை ரொம்ப டேமேஜ் பண்ணுறாரு. ஜஸ்ட் லைக் தட் ஹிஸ் டேட் அப்படின்னு சொல்கிறாங்க. அவரோட அப்பா மாதிரியே அவரும் சொல்கிறாரு அப்படிங்கிறாங்க. இப்போ நம்ம லிண்டாவோட சஜஷனால் வில்லி வந்து அவரோட பாஸான ஹோவார்ட் வேக்னர்கிட்ட போய் ஜாப் கேட்பார் இல்லையா. ஆனால் இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா ஹோவார்ட் வேக்னர் வந்து ஜாப் வந்து அவருக்கு கொடுக்காத அவரை வந்து ஜாப்லேருந்து தூக்கிடுவார். அதாவது ஜாப்லேருந்து எடுத்துருவாங்க. இப்போ வந்து நம்ம வில்லிக்கு வந்து எந்த ஜாப்புமே கிடைக்காது. இப்போ வந்து என்ன நடக்கும் அப்படின்னா பிஃப்பும் ஹாப்பியும் ஒரு டின்னர் வந்து அரேஞ்ச் பண்ணுறாங்க. அந்த டின்னரில் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறாங்க. அந்த ரெஸ்டாரண்ட் நேம் என்ன அப்படின்னா ஃப்ராங்க் சாப் ஹவுஸ் அப்படிங்கிற ரெஸ்டாரண்ட். ஸோ அந்த ரெஸ்டாரண்ட்டில் வந்து ஒரு பிக் ஆர்கியூமெண்ட் நடக்குது. யாருக்குன்னா நம்மளுடைய பிஃப்புக்கும் வில்லிக்கும் ரொம்ப பெரிய ஆர்கியூமெண்ட் நடக்குது. ஸோ அதனால் 2 பேரும் கோவப்பட்டு சண்டை போட்டுட்டு போயிட்டு ஆளுக்கு ஒரு பக்கம் போயிடுறாங்க. நம்ம வில்லி எங்கே போயிடுறாரு அப்படின்னா வாஷ்ரூம்க்கு போயிடுறாரு. அந்த டைமில் வந்து என்னென்னா பிஃப்பும் ஹாப்பியும் அவரோட 2 சன்ஸ் வந்து இன்னொரு 2 கேர்ள்ஸ் கூட வந்து வெளியே போயிடுவாங்க. ஸோ இப்போ வந்து ஃப்ளாஷ்பேக் சீன்ஸ் வந்து நடக்கும். இப்போ வந்து வில்லி வந்து இப்போ வாஷ்ரூமில் இருக்கார் இல்லையா, அங்கே உட்காந்துட்டு ஃப்ளாஷ்பேக்கை நினைக்கிறாரு. என்னென்னா இந்த பிஃப் தானே சண்டை போட்டார். ஸோ பிஃப்பை பற்றி நினைக்கும் போது என்னென்னா இவர் வந்து சின்ன பையனாக இருக்கும்போது மேக்ஸ் எக்ஸாமில் ஃபெயில்ட் ஆகிட்டார். நம்ம முன்னே பார்த்தபடி அவர் வந்து மேக்ஸ் எக்ஸாமில் படிக்கிறது பாஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் இல்லையா அவருக்கு. ஸோ அப்போ வந்து இப்போ என்ன நினைக்கிறாரு அப்படின்னா பிஃப் வந்து ஃபெயில் ஆகிட்டான். அப்போ வந்து என்னை பார்க்கணுன்னு நினச்சி பாஸ்டனுக்கு வந்து வந்தான். அவன் வந்து ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டான். அதுதான் நான் மிஸ்டர்ஸ் கூட இருக்கிறது, விமன் கூட இருக்கிறத வந்து அவன் வந்து தெரிஞ்சுக்கிட்டான். ஸோ இந்த விஷயத்தை தெரிஞ்சதுலேருந்து தான் இவன் வந்து இப்படி ஆகிட்டான். ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகி அவனோட நான் சொன்ன அமெரிக்கன் ட்ரீம் எல்லாத்தையுமே வேஸ்ட்டுன்னு நினச்சி அவனோட லைஃப் வந்து ரொம்ப அலோனாக தனிமையாக சேட்னஸாக கொண்டு போகிறான். ஸோ இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னா வில்லி தான் நினச்சிட்டான். என்னால் தான் வந்து இப்படி ஆயிட்டான் பிஃப் அப்படிங்கிறத நினச்சிட்டு இருக்காரு. நவ் இப்போ வந்து வில்லி வந்து அவங்களோட சன்ஸை வந்து ரெஸ்டாரண்ட்டில் வந்து சர்ச் பண்ணுவார். கிடைக்கலன்றதுக்காக கிடைக்க மாட்டாங்க. அப்புறம் வந்து இவர் வந்து கடைக்கு போயிட்டு கேரட் அப்புறம் பீ சீட்ஸ் இது எல்லாத்தையுமே வாங்கிட்டு போவார். அந்த நைட்டில் வந்து அந்த சீட்ஸ்லாம் எடுத்து விதைச்சிருவார். ஸோ அப்போ வந்து ஆஸ் யூஷுவலாக இவருக்கு வந்து என்னென்னா முணுமுணுக்குதல்னு சொல்லுவாங்க இல்லையா, தனியாக பேசிக்கிட்டே இருக்கிறது, அந்த ஒரு விஷயத்த வந்து வில்லி வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவாரு. மறுபடியும் ஃப்ளாஷ்பேக்கு போகிறாரு. இப்போ வந்து நம்ம பென் கோஸ்ட் இருக்கார் இல்லையா, பென் தான் இறந்துட்டார் இல்லையா. பென் எப்படி இறந்தாருன்னா அந்த டைமண்ட் மைன் வந்து கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் நாட்கள்லேயே வந்து அவர் வந்து இறந்துருவார். ஸோ இப்போ பென் கோஸ்ட் வந்து அரைவ் ஆகுது அந்த இடத்துல. இவங்க 2 பேரும் இப்போ பேச ஆரம்பிச்சிடுறாங்க. யார் பேச ஆரம்பிச்சிடுறாங்கன்னா வில்லியும் பென்னும் பேச ஆரம்பிச்சிடுறாங்க. கான்வர்சேஷனில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வில்லியோட லைஃப் இன்சூரன்ஸ் மணியை பற்றி பேசுகிறாங்க. ஸோ அது எவ்வளோ மணி அப்படின்னா $20,000. ஸோ இந்த மணியை கிடைச்சா அவங்களோட ஃபேமிலியான ஹாப்பி, பிஃப், லிண்டா இவங்க எல்லாருமே வந்து ரொம்ப ஹாப்பி ஆயிடுவாங்க அந்த மணியால். அவரோட நம்ம வில்லியோட அமெரிக்கன் ட்ரீமும் வந்து ஃபில் ஆகிரும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. இதை எல்லாத்தையும் சொல்லிவிட்டு நம்ம பென் கோஸ்ட் வந்து வேனிஷ் ஆகிடுவாங்க, மறைஞ்சிருவாங்க. தென் என்ன நடக்கும் அப்படின்னா இப்போ ப்ரெசண்ட்டுக்கு வந்துடுவார் நம்மளுடைய வில்லி. இப்போ காரை எடுத்துகிட்டு வேகமாக போவார். அப்புறம் என்ன ஆகும்னா காரை எடுத்துகிட்டு வேகமாக ஓட்டிகிட்டு போகும்போது அவர் வந்து இறந்துருவார். அந்த வில்லியோட ஃபியூனரல் வந்து இப்போ நடக்கும். அந்த ஃபியூனரலில் வந்து யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னா அவரோட ஃபேமிலி, சார்லஸ் அண்ட் பெர்னர் 5 மெம்பர்ஸ் தான் வந்து அட்டென்ட் பண்ணுவாங்க அந்த ஃபியூனரலை. பிஃப் வந்து சொல்லுவார், பிஃப் வந்து யார், அவங்க பையன் தானே, அவங்க அப்பாவை பற்றி எடுத்து சொல்லுவார். அவங்க அப்பா பண்ண தப்பை வந்து நான் பண்ண மாட்டேன், இருந்தாலும் அவர் வந்து ப்ராமிஸ் பண்ணுறாரு, நான் வந்து அவரை விட நல்ல ஒரு லைஃப் வந்து வாழுவேன், அவரை விட ஒரு மகிழ்ச்சியான ஒரு சந்தோஷமான லைஃப்பை வந்து வாழுவேன். அண்ட் என்னென்னா எங்கள் அப்பா செய்ய முடியாததையும் நான் வந்து செய்வேன் அப்படின்னு சொல்லி பிஃப் வந்து ப்ராமிஸ் பண்ணுவார் அந்த நேரத்தில். இப்போ ஹாப்பி என்ன பண்ணுவார் அப்படின்னா ஹாப்பி வந்து அந்த மணியை தான் வந்து ரொம்ப பார்ப்பார். எப்படியாச்சும் அந்த மணி வந்து நம்ம கையில் கிடைக்கணுங்கிறதே வந்து ஹாப்பிக்கு வந்து ரொம்ப முக்கியமான விஷயமா இருந்துச்சு. தென் சார்லி வந்து இப்போ வந்து வில்லியை ப்ரைஸ் பண்ணுறாரு. வில்லியை ப்ரைஸ் பண்ணும்போது சார்லி வந்து சொல்கிறாரு,
வில்லி மாதிரி ஒரு ட்ரூயஸ்ட் சேல்ஸ்மேனே இருக்க மாட்டாங்கப்பா. என்னன்னா அவங்கள மாதிரி ஒருத்தங்க வாழ்ந்ததே கிடையாது. சார்லி வந்து என்ன சொல்கிறாருன்னா, வில்லியோட ஹாப்பினஸ் என்ன அப்படின்னா அவரோட கஸ்டமர் ஹாப்பினஸ் தான் வில்லியோட ஹாப்பினஸ் அப்படிங்கிறத இந்த இடத்துல வந்து நான் சொல்லியே ஆகணும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாரு. தென் கடைசியாக இப்போ எல்லாருமே பேசி முடிச்சிட்டாங்க. இப்போ வந்து ஃபினரல் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ எல்லாருமே வந்து அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. லிண்டா மட்டும்தான் இருக்காங்க. லிண்டா வந்து இப்போ என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, லிண்டா வந்து எப்படியாச்சும் அவர் மறுபடியும் திரும்பி வந்துடணும். இல்லை இவர் வந்து சாகலை, இவர் வந்து இன்னொரு சேல்ஸ் ட்ரிப்பு தான் போயிருக்காரு, அதனால் வந்துட்டு அவர் திரும்பி வந்துடுவார் அப்படிங்கிறத வந்து நினச்சிட்டு கிரேவ் கிட்ட போய் பேசிகிட்டு இருப்பாங்க. இருந்தாலும் அவங்க ரியாலிட்டி வந்து ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அவங்க ஹஸ்பண்ட் என்ன தான் இறந்தாலும் அவர் வந்து லைஃப் டைம் ஃபுல்லாகவே அவங்களுடைய ஃபேமிலிக்காகவும் அவங்களுடைய ஹவுஸுக்காகவுமே கஷ்டப்பட்டு உழைச்சிருக்காரு அப்படிங்கிறது தான் ரியாலிட்டி. ஸோ கடைசியாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஐ மேட் த லாஸ்ட் பேமெண்ட் ஆன் த ஹவுஸ் டுடே. நான் வந்து இன்றைக்கி லாஸ்ட் பேமெண்ட் வந்து பண்ணிட்டேன். ஸோ இதுதான் நம்மளுடைய ப்ளே டெத் ஆஃப் எ சேல்ஸ்மேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.